ஹலோ மக்களே, சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு நடந்த அநீதியை பற்றியும் விவேகானந்தரால பைத்தியக்கார விடுதி அப்படின்னு அழைக்கப்பட்ட திருவிதாங்கூர் ராஜ்யமும் அதில் நடந்த கொடுமைகள் பற்றியும் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். இந்த திருவிதாங்கூர் ராஜ்யமானது கடுமையான சட்டங்கள் மற்றும் சாதி அடக்குமுறைக்கு பெயர் போனது. கேரளான்னு அழைக்கப்படுற அன்றைய திருவிதாங்கூர் ராஜ்யத்தில் நம்ம திருநெல்வேலியும் கன்னியாகுமரியும் கூட அடங்கி இருந்துச்சு. ஏற்கனவே ராஜ்யத்தில் இருந்த அடக்குமுறைகள் நம்பூதிரிகளோட வருகைக்கு பின்னாடி தலைவிரிச்சு ஆட தொடங்கிச்சுன்னு நம்பூதிரிகள் தங்களை கடவுளுக்கு நிகரானவங்கன்னும் அரசனுக்கு மேல மதிக்கப்பட வேண்டிய சொல்லி மக்கள் மேல நிறைய அடக்குமுறைகளை திணிச்சாங்க. மிகவும் கொடுமையானதுதான் இந்த முளைவரி. இந்த முளைவரி அப்படின்னா என்னன்னா, உயர்ந்த ஜாதி பெண்கள் தவிர மற்ற எல்லா பெண்களுக்கும் தங்களுடைய மேற்பகுதியை மறைக்க அனுமதி இல்லை. அப்படி அவங்க மறைக்கணும்னு நினைச்சா அதுக்காக அவங்க வரி செலுத்த. இந்த வரியை அவங்க மார்பகங்களோட அளவை பொறுத்து வசூலிச்சிருக்காங்க. அரசர்கள் நம்பூதிரிகள் முன்னிலையில பெண்கள் மார்பகங்களை மறைக்க அனுமதிக்கப்படல. மீறி அவங்க மறைச்சிருந்தாங்கன்னா அவங்க துணிகளை கிழிச்சு அவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்க. இது மட்டும் இல்லாம தாழ்த்தப்பட்டவங்க மேல நிறைய வரிகளும் விதிக்கப்பட்டன. இந்த வரி செலுத்த முடியாத பெண்கள் தினமும் மற்ற ஆண்கள் முன்னிலையில கூனி குறுகி தங்களுடைய மானத்தை இழந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இன்னுமே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த முளைவரியை வசூலிக்க வர்ற வரி வசூலிப்பாளர்கள் பெண்கள் கிட்ட வரி வசூலிக்கிறங்கிற பேர்ல நிறைய அத்துமீறல்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. இந்த கடுமையான அடக்குமுறையை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாத பெண்கள் மத்தியில ஒரு பெண் மட்டும் வீரமா எழுந்து நின்றாங்க. என்னோட மானத்தை மறைக்க நான் ஏன் வரி செலுத்தணும்னு கேட்ட அந்த வீரப்பெண் தான் நங்கேலி. இந்த அடக்குமுறையை எதிர்த்த நங்கேலி மார்பகங்கள் இருந்தால் தானே வரி செலுத்தணும்னு சொல்லி தன்னோட மார்பகங்களை வெட்டி வீசினாங்க. இந்த வீர செயலை பார்த்து திருவிதாங்கூர் ராஜ்யமே ஆடி போனது. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான் நிறைய போராட்டங்கள் வெடிச்சதாகவும் அதனால இந்த அடக்குமுறை ஒரு முடிவுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. அநியாயத்துக்கு எதிராக போராடி தன்னோட உயிரையே மாய்த்த இந்த நங்கேலியோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.